யோ என்ன இவ்வளவு கவுச்சியா இருக்கு? பேட்ஸ்மேன்ல இருக்கு. எங்க வாங்கின? நான் புகாரில வாங்கிட்டு வர சொன்ன பிரியாணிங்கயா. அத வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் சார். ஏன்? சொந்த காசுல வாங்குறேன், அதான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். யோ 201 207 வாங்கயா. இத எடுத்துட்டு போய் லாக்கப்ல வச்சு சாப்பிடுங்கயா. சொந்த காசுல வாங்கி தரீங்க எனக்கு. இருக்குடி உனக்கு. எஸ் சார். எடுத்துட்டு போங்கயா. தேங்க் யூ சார். யோ முதல்ல அதை எடுத்துட்டு போயா. சார் என் உயிருக்கு ஆபத்து சார். எப்படியாவது நீங்க தான் சார் காப்பாத்தணும். ஏன் அவசரப்படுத? யார் உயிருக்கு ஆபத்து? விவரமா ஐயான்னு சொல்லி அதெல்லாம் ஐயா பாத்துக்கிடுவாங்க. இல்லையா? யாரால உன் உயிருக்கு ஆபத்து? என் வீட்டுல பேய் இருக்கு சார். விவரமா சொல்லியா? சார் அந்த பேய் என்ன போட்டி அடிக்குது சார். எப்படியாவது நீங்க தான் சார் அந்த பேய் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். அடச்சி, என்னை பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இது என்ன சேஷன் நினைச்சேன்? என்ன நினைச்சேன்? ஒரு கொலைகாரனை சொல்லு, கொள்ளக்காரனை சொல்லு, இல்ல ஒரு இன்டர்நேஷனல் ரவுடி வரைக்கும் சொல்லு, நான் முடிச்சு தரேன். அதை விட்டு பேய பிடிக்குமா? பேய சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். எப்படியாவது வந்து அந்த பேய் ஓட்டுங்க சார். நினைச்சு போயா சார். ஏதாவது மந்திரவாதி மாதிரியா? நானே காலையில சோத்துக்கு வழியில உட்கார்ந்து என்னை போய் பேய சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க அனுப்பியா சார். காசு தாரம்னு சொல்லலாம் சார். என்னையா? ஆனியன் நான் பாத்துக்கிறேன். என்னையா? சரிங்க சார். ஒரு சைஸா சரி, இதெல்லாம் வேலை பார்த்து என்னைக்கு நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது? ஆண்டவா. தம்பி 5 நிமிஷம் வெளியில நின்னு நான் சாரை பேசி கட் பண்ணிட்டு வரேன். சரிங்க சார். சார் ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு, வேஸ்ட் பண்ணலாம். அப்ப எடுத்துருமா? அவன் ஆளை பார்த்தா பேக்கு மாதிரி இருக்கான். பேயை பிடிக்கலாம்ங்கற, நீ வேற போலாம்ங்கற. பேயை எப்படி பிடிக்கிறது? நம்ம உண்மையிலே பேய பிடிக்க போறோம். பேய பிடிக்க போற ஆக்ட் பண்றோம். வரும்போது பேமெண்ட் எடுத்துருவோம் அப்படிங்கிற. இதான் உங்க வீடாப்பா? ஆமா சார். இதுவரை கொலைகாரனை பிடிச்சிருக்கோம், கொள்ளக்காரனை பிடிச்சிருக்கோம், பிட் பாக்கெட்டை பிடிச்சிருக்கோம், ராபரியை பிடிச்சிருக்கோம், லோக்கல் ரவுடில இருந்து எஸ்டிடி ரவுடி வரை நான் பிடிச்சிருக்கேன். இது நீ வித்தியாசமான கேஸா இருக்கு. இந்தியாவிலே பேய அரெஸ்ட் பண்ண போற முதல் போலீஸ் நம்ம தான் சார். சார் இந்தியால மட்டும் இல்ல சார், வேர்ல்டுல நம்பர் 1 போலீஸ். ஸ்காட்லாண்டே இருக்க பேய பிடிச்சது கிடையாது சார். என்னையா சொல்ல வர்ற? சார் பேய மட்டும் பிடிச்சிட்டோம். வேர்ல்டுல நம்பர் 1 நம்ம தான் சார். வேர்ல்ட் நம்பர் 1 சார். நம்ம பேர் கின்னஸ்ல வரும் சார். என்னையா வளர்ற? வாயில தான் எனக்கு வந்துட போதாமா. ஆமா என்னையா கையில கோணி? பேய பிடிக்குதா? அதுக்கு பைத்தியங்களுக்கு பிடிச்சிக்கல. யோ நீ ஏதாவது சொல்லியா? சார் கடமை செய்யும்போது பேசக்கூடாது எங்க அம்மா சொல்லிருக்காங்க சார். இதான் வீட்டோட பின்பக்கம் நினைக்கிறேன் சார். கொடைக்கானல் எப்படி வேக்கு குத்துனா பேய பிடிக்க வந்த இடத்துல வேர்க்காம என்ன வச்சீங்க? போ பேய தூக்கிட்டு வாங்க போங்க. யோ உன்னே தான் சொன்னேன், கோணி போய் வச்சிருக்கீல, போய் அள்ளி போட்டு கொண்டு வா. சார் நீங்க வரலையோ? உள்ள பேய் இருந்தா என்ன பண்ணுவ? அதான் ரிவல்வர் இருக்க. என்ன சார் அவசரத்துல மறந்துட்டயா? நீங்க எவ்வளவு ரவுடிலாம் பிடிச்சிருக்கீங்க. என்ன சார் ரிவல்வர்? வாங்க சார். அப்படிங்கிற. சார் 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 சார். என்னையா? கதவு சார். இதுவரை நமக்கு தெரியாது, இப்ப சொல்லி தரேன் கேட்டுக்க. இது திறந்தா ஆர்த்தி எடுக்க வருவாங்களா? இல்ல சார், டொப்புன்னு லைட் எரியும். அப்புறம் டமால்னு தானாவே க்ளோஸ் ஆகும் சார். என்ன பரவாயில்லை கேக்குறே. என்னையா அவன் சைஸா கூப்பிடுறான்? பாயா யோ டோரை க்ளோஸ் பண்ணியா? சார் இப்ப பாருங்க சார், டோர் க்ளோஸ் பண்ண உடனே டொப்புன்னு லைட் எரியும். தம்பி டோரை க்ளோஸ் பண்ண லைட் எரியாது, சுவிட்சை போட்டாதான் லைட் எரியும். என்னையா இவன் பயந்தது இல்லாம நம்மளையும் சேர்த்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். போய் சுவிட்சை போடியா. என்ன நம்மள போய் சொல்றாரு? போயா. நான்லாம் இப்படின்றதுக்குள்ள பேய பிடிச்சிருவேன். என்ன நம்ம ஷேடோ நம்மளோட கருப்பா இருக்கு. சார் கொஞ்சம் வரேளா? இந்த வர்றையா? சுச்சப்படியா? சார் இந்த சோஃபா தான் சார் என்ன அடிச்சது. சோஃபா உங்களை? அப்புறம் சார் இந்த டிவில இருந்து கவுண்ட் பண்ணி அப்படியே வெளியே வந்து என்ன ஓங்கி அடிச்சார் சார். டிவிக்குள்ள இருந்து கவுண்ட் பண்ணி உங்களை அடிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் செந்தில தவிர வேற யாரையும் அடிச்சது இல்லையப்பா. நோட் பண்ணு. ஓகே சார். அடுத்து அஜித் குமார் சார். யாரு சினிமால நடிக்கிறாரு அல்டிமேட் ஸ்டார் அவரா? அவர் வந்து மருந்து போட்டு விட்டாரா? இல்ல சார், பெரிய துப்பாக்கி எடுத்து ஜு 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 ஜுன்னு சுட்டார் சார் அவரு. நல்ல வேளை எம்எல்ஏ எதுவும் படாம நான் உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன் சார். தம்பி நேத்து எவ்வளவு சரக்கு அடிச்சீங்க? சார் நான் சரக்கு அடிக்க மாட்டேன் சார். என்னையா சொல்றேன்? சோபா அடிச்சுக்கிறேன், டிவிக்குள்ள இருந்து கவுண்ட் பண்ணி வாயிலே குத்துனா இருக்கிறேன். சோபாவை டிவியை கொண்டு போய் ஜெயில வைக்க முடியுமா? இல்ல ரெண்டையும் தான் கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியுமா? காரி துப்பிடுவாங்க. இங்க வாயா. இவே லூசா இல்ல நம்ம லூசாயா? சார்
அவன் லூசா தான் நமக்கு நல்லதான் சார். இப்ப எங்க வீட்டுல சோபா இல்ல, உங்க சின்ன வீட்டுல டிவி சரியா ஓடல. ஏய் அது எப்படி அந்த அளவுக்கு தெரியும்? சாரி சார், நேற்று எனக்கு பதிலாக அவர் தான் உங்கள் சின்ன வீட்டு காய்கறி வாங்கி போய் கொடுத்தாரு. இருடி உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். அதான் சார், அவர் வீட்டுல போயிருவோம். சோபா நான் கொண்டு போறேன், டிவி நீ கொண்டு போங்களேன். நல்லா இருக்கு இந்த டீலு. தம்பி உனக்கு என்ன அந்த சோபா தானே உன்னை அடிச்சிச்சு? அரசு பண்ணி வண்டியில ஏத்தியா? ஓகே சார். அப்புறம் அந்த டிவி எடுத்து வண்டியில ஏத்தியா? அப்புறம் யார் அந்த கவுண்ட் பண்ணி அவர் எங்க இருக்காரு? அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சார் இருக்காரு. அங்க போய் அரசு பண்றேன். ஓகே சார். அப்புறம் இன்னொருத்தர் யாரு? அஜித் குமாரா? அவர் எங்க இருக்காரு? அங்க போய் அரசு பண்றேன். சார் அவர் ஷூட்டிங்ல சுவிட்சர்லாந்துல இருக்காரு சார். கடமைன்னு வந்துட்டா கண்ட்ரின்னு கூட பார்க்க மாட்டேன் இந்த பேர் ராமமூர்த்தி, புரியுதா? அவர் அங்க போய் அரசு பண்றேன். சார் சத்தமாக பேசாதீங்க சார். தலை ரசிகர்கள் தெரிஞ்சா நீங்கள் தலைமறைவு தான் சார் சுற்றணும். முதல்ல சோபாவை தூக்குங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போங்கயா. தூக்கு புடி. முக்கிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் தூக்கு. சார் சோஃபா வெயிட்டா இருக்கு சார். அட வளவளன்னு பேசாம தூக்குங்கயா. யோ அடுத்து ஏன் ஐட்டத்தை பாப்போம் வாயா. ஆனால் இது பணம் கணக்குது. விட்டுறது. ஐயோ என்ன காரியம் பண்ண பார்த்த? இந்தாயா துணியை வச்சு பக்குவமா தொட. என் வீட்டுக்கு வர்றதுல ஆமா ஆமா. பேயெல்லாம் பிடிச்சி ரிஸ்க் எடுத்து என்னுடைய கடமையை முடிச்சிட்டேன். அப்புறம் தேங்க்யூ சார். என்ன கும்பிடுறேன்? நீ சொன்னபடி பேய பிடிச்சாச்சு. இன்னி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க 4 பேர் இருக்கோம். ஏத்துக்குறி இறக்குறி எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கூட. பேய பிடிச்சிருக்கோம் சார் நான் ஒரு 5000 ரூபாய் தரேன். எவ்வளவு? 5000? 5000 ஐயாட்ட கொடுத்துட்டு நீங்க கையாட்டிட்டு சும்மா போறீங்களா? ரவுண்டா 10000 கொடுத்துறேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு கோவம் வந்து சின்ன வச்சுக்க அப்படியே ராவா குடிச்சிட்டு பாத்ரூம் கூட்டிட்டு போய் விரல விட்டு வாமிட் எடுத்து உன் மேல கொட்டிடுவீங்க. யாரு சிரிக்கலன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. மறுபடியும் பாடுவோம். இருக்கணும். என்ன பிரச்சனை சொல்லுங்க. சார் என்ன கொன்னுட்டாங்க. ஓ கொன்னுட்டாங்க. பேரை சொல்லு. கன் ஃபைட் காஞ்சனா. கன் ஃபைட் காஞ்சனா. வயசு 28. 28. அட்ரஸ் அப்படி சொல்லுங்க. மறந்து போச்சு. ஓ மறந்து போச்சு. சரி, கணவன் மனைவியிடம் சண்டை இல்லையா? ஆமா. எப்பமா செத்த? 12 வருஷம் ஆச்சு. எங்க செத்த? கொலகாரம்பேட்டையில. எப்ப செத்த? 12 வருஷமாச்சா? 12 வருஷமாச்சு. நீங்க தானே சூதனமா இருக்கணும். இதெல்லாம் போய் என்னமோ போங்க. சரி சரி, கொஞ்சம் எக்ஸாக்டான டைம் சொல்ல முடியுமா? நீங்க செத்தப்போ 12 மணி. 12 மணி. சரி, இப்போவாச்சும் நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கியே. எஸ்ஐ சார்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான். நான் பேசுறேன். யோ வணக்கம் சார். சார் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? சார் இவங்க செத்து 12 வருஷமாச்சு சார். ஆமா சார். இவங்க பாடியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க சார். அது சம்பந்தமா நான் பேசிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எஸ்ஐ சார் நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர் நிறைய கேஸ் பிடிச்சிருக்காருமா. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரு? நீங்க பேசிக்கிட்டு இருக்க? நீங்க போங்க சார், நீங்க போங்க. யாரு அது? என்ன வெறுஞ்சம் தரிச்சிட்டு இருக்கா? யோ என்னையா பண்ற? சார் இவன் டைனோசரை திருடிட்டான் சார். போடு வாங்கிக்கலாம். திருடுவியா? டைனோசரையா திருடுங்க? ஆமா சார். ஒரு சின்ன முட்டைக்காக அவ்வளவு பெரிய டைனோசர் திருடிருக்கான் சார். போடு வாங்கடா. கொடைக்கானல் அண்டயத்துல கூட்டி போடாதீங்கன்னு தலையால அடிச்சுட்டேன். இந்த வர சார் இவன் என்ன சார் பண்றது? இப்ப சார் என்ன பண்றீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். நான் இப்ப வரேன் வரேன் சார். திருடுவியா? யோ என்னையா பிரச்சனை? வேண்டாம் சார், நான் விடிய விடிய தூங்கவே இல்லை சார். அந்த சோபா என் மேல படுத்துக்கிட்டு என்னை பின்னி எடுத்துட்டு சார். பொண்டாட்டி சொல்ல சார், நேத்து தூக்கிட்டு போன சோபா அதெல்லாம் சொல்றேன். எல்லாரும் சோபா மேல படுப்பான். அந்த சோபா என் மேல படுத்து என்ன அடின்னு அடிச்சு உடம்பெல்லாம் ஒரே வலி சார். ஆமா, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து இந்த டிவியை கொண்டு போனல, அது என்னாச்சு? ஆமாயா, அது அந்த வீட்டுக்குள்ள அனுப்புனேன். இந்த போன போடுறேன். ஹலோ ஜல்லும்மா. யார்டா நீ? இது யாராவா? 2 வீட்டுல எந்த வீட்டுக்கு போட்டேன்? அந்த வீட்டுக்கு தானே போட்டிருக்கேன். ஜல்லுமா நான் தான்டா. தெரியுது, போன வைடா. ஏய் என்ன போட வேடான்னு பேசிக்கிட்டு இருக்க? டிவியாடா அது? நல்ல டிவி தான்மா. யார் சொன்னது? ஐயோ நல்ல டிவி, அது உனக்கா வாங்குனது. அந்த டிவி என்ன நல்லா பண்ணிச்சு தெரியுமாடா? வீட்டுக்கு உன்னை வெச்சுக்கிறேன். அவளுக்கு மட்டும் நல்ல டிவி, எனக்கு நல்ல டிவியா? என்ன நடக்குது ஸ்டேஷன்ல? நமக்கு வேற டிவி பிரச்சனை. தெரியலையே. யோ இங்க வாயா. நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல, முதல்ல அவனை போன் போட்டு வர சொல்லியா? நான் போன் பண்ணேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க பேய புடிச்சு போட்டியா, நான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கணும்னு சொன்னான் சார். உண்மையிலே அவன் நிம்மதியா தூங்குறாயா? நம்ம நிம்மதியா போச்சு. ஆமா சார். உண்மை யோ ஏட்டு ஐயா, வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்கியா? தேங்க்யூ சார்.
வாழ்க்கையில முதல்ல இப்பதான் காசு கொடுத்து பிரியாணி வாங்கினாரு அதை தட்டி விட்டியா தம்பி உன் கைய காலா நினைச்சு கும்புறேன், இனிமே ஸ்டேஷன் பக்கம் வராத சொல்லிட்டேன். சார் என் கை காலா மாறிச்சு, காலு கையா மாறிச்சு சார். ஏய், பாத்துட்டு இருக்க, வெளிய போடியா. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்து காப்பாத்துங்க போயா, சார். புடிச்சு வெளிய இல்லையா? ஐயோ, இருந்த 2 முட்டையும் கீழ உருட்டி விட்டானே, நான் எதை வச்சு தம்பே? இன்னைல இருந்து ஸ்டேஷனுக்கு ஒரு வாரத்துக்கு லீவுடா. கேட்ட எடுத்து போறா. வணக்கம். வணக்கம். நான் தான் சொம்பு விநாயகா. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லேண்ட் வேணும், நீங்க தான் எப்படியாவது பார்த்து முடிச்சு கொடுக்கணும். ஆமா, அமௌண்ட் எவ்வளவு வச்சிருக்கீங்க? 10 சியா? அடடே ஆரியா தம்பி, நம்ம கஸ்டமர் ஆரியா தம்பி. வணக்கம் சார். சூர்யா 2 பேருமே ஹீரோ தானே? ஆஹா, பார்த்தாலே தெரியுது நம்ம புது வீடு ஓஹோன்னு வாழ்க்கைய மாத்தி இருக்குமே. 2 நிமிஷம் கொஞ்சம் ஓரமா வரீங்களா? ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நினைக்கிறேன், பேசிட்டு வந்தேன். என்ன தம்பி, என்ன வீடு வாங்கணுமா கொடுக்கணுமா எப்படி சொல்லுங்க, முடிச்சிடுவோம். வாங்க. ஒண்ணும் புரியல தம்பி. புரிய வைக்கிறேன் வாங்க. என்ன என்ன இங்க கூட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன இழிச்ச வாங்கி நினைச்சியா? சார், என்ன தனியா கூப்பிட்டு அடிச்சீங்க பாத்தீங்களா? ஐ அம் அப்ரிசியேட்டட். என்ன பிரச்சனை? யோ, அந்த வீட்ல பேய் இருக்கியா? பேயா? இதெல்லாம் முன்னாடி விசாரிச்சு சொல்றது இல்லையா? என்ன தம்பி, ஒரு வீடு வாங்கினா பட்டா வாஸ்து இதுல ஏதாவது வில்லங்க இருக்குன்னு தான் பார்க்க முடியும். பேய் இருக்குன்னு எப்படி தம்பி பாக்குறது? உங்களுக்கு செட் ஆகலன்னா சொல்லுங்க, வேற வீடு பார்த்து தரேன். எங்க அப்பாக்காக ஆசைப்பட்டு வாங்கின வீடு, அதெல்லாம் விற்க முடியாது. அப்படின்னா ஒரு வழி இருக்கு. கூப்பிடுறா அந்த காட்டேரிய. மாப்ள மாப்ள, இந்த கொடுமை நான் பாக்குறதுக்கு தர உயிரோட இருக்கிற மாப்ள. கோழி குதிரை மாதிரி குதிரை போட்டுருக்காங்க. யார் அந்த காரியத்தை செஞ்சா? யார் செஞ்சா? மதுரையில இருந்து ஆளை கூட்டு வந்து துண்டு துண்டா வெட்டிடுவேன். என் மாப்பிள்ளை இந்த நிலைமையில பாக்குறதுக்கான ஊர்ல இருந்து வந்தேன். களவாடி பயல்களா என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க சிஸ்டர், யாரா செஞ்சது? என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? கோழி வந்துச்சா, அடிக்கலான்னு போனேன், பறந்து வந்துச்சா, சரி, ஒரே அடி, பொத்துன்னு விழுந்துட்டேன். சூப்பர். ஒரே ரத்தம். அப்புறம் கோழி வந்துச்சா, அடிக்கலான்னு போனேன், பறந்து வந்துச்சா, ஒரே அடி, பொத்துன்னு விழுந்துட்டேன். ஒரே ரத்தம். சரிடா, அதுக்கப்புறம் கோழி வந்துச்சா, கோழி வந்துச்சு, அடிக்கலான்னு போனேன், அடிக்கலான்னு போனேன், பறந்து வந்துச்சு, ஒரே அடி, ஒரே அடி, பொத்துன்னு விழுந்துட்டேன். ஒரே ஒரே ரத்தம். அடுத்து என்ன? கோழி வந்துச்சா, அடிக்கலான்னு போனேன், பறந்து வந்துச்சா, ஒரே அடி, நான் அடிக்க போற மாதிரி ஒண்ணு, பொத்துன்னு விழுந்துட்டேன். ஒரே ரத்தம். மரியாதையா திருப்பி என்ன நடந்துச்சு? கோழி வந்துச்சு, ரத்தம் வந்துச்சு, பறந்து வந்துச்சு, என்ன வந்துச்சு? அடுத்து என்ன நடந்துச்சு அத சொல்லு. கோழி வந்துச்சா, அடிக்கலாம். டாக்டர், இங்க வாங்க டாக்டர். மச்சானுக்கு என்னாச்சு டாக்டர்? கோழி வந்துருச்சு, அடிக்கலாம்னு சொல்லிருப்பானே, பறந்து வந்துச்சா, ஒரே அடி, பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன், ஒரே ரத்தம். ஏ டாக்டர், இதெல்லாம் இளையராஜா பாட்டா திரும்பி திரும்பி கேட்கறதுக்கு? எப்படியாவது என் மாப்பிள்ளை காப்பாத்துங்க டாக்டர். என் உசுரே கொடுக்குறேன் டாக்டர். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். உங்க ஆஸ்பத்திரி வித்தாவது இவளை காப்பாத்தி எப்படியாவது நல்ல பேர் வாங்கியிருக்க டாக்டர். உசுரெல்லாம் வேணா, ஒரு 5 லிட்டர் பிளட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. என்னது 5 லிட்டர் பிளட்டா? சிஸ்டர், சும்மா இருங்க டாக்டர். அவன் ரேஷன் கடையில 2 லிட்டர் கிஸ்டாயில கொடுக்க மாட்டேன். நீங்க பாட்டு 5 லிட்டர் பிளட் கேக்குறீங்க. அது போக மதுரையில என் டாக்டர் சொன்னாரு, என் பிளட்ல யூரின் மிக்ஸ் ஆயிருக்கேன் டாக்டர். அதெல்லாம் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன், நீங்க பிளட் கொடுத்துட்டு போங்க. கவனிங்க டாக்டர். ஒரு நிமிஷம் டாக்டர். ஹலோ, என்னது? அப்படியா? ஐயோ, மதுரையில ஒரே வெட்டா, ரத்த ஆரம் ஓடுதா டாக்டர்? மதுரையில ஒரே வெட்டு குத்தா போனா நல்லா இருக்காது. ரத்த ஆரம் ஓடுதா டாக்டர்? ரத்தத்தை மதுரையில அனுப்பிச்சு டாக்டர். ஹலோ ஹலோ மிஸ்டர், கோழி வந்துச்சா, அடிக்கலான்னு போனேன், பறந்து வந்துச்சா, ஒரே அடி, அப்புறம்
நமக்கு அந்த வீடு வேண்டாம். நம்ம அந்த வீடு வித்துடலாம். அந்த வீடு வேண்டாம் நமக்கு. அந்த அந்த பேய் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஆமா, அந்த வீட்டை விட்டு போயிடலாம். சரி சரி ஓகே. பெரிய பாட்டியா பொம்பளை இருக்க. இவ்வளவு சரக்கம் யாருக்கு? அண்ணியாவுக்கு. எனக்கு யாரும் அண்ணா இல்லையா? ஆந்திரால இருந்து பெத்தராட்டி அண்ணியா வந்திருக்காரு. யாரு அவரு? 1 டஜன் கொலை, 1/2 டஜன் ரேப்பு, இதெல்லாம் அண்ணியா வரலாறு. என்ன தம்பி 1 டஜன் சாத்துக்குடி 1/2 டஜன் ஆப்பிள் சொல்ற மாதிரி சாதாரணமா சொல்றீங்க? யோ, அண்ணியா வேலை ஆந்திராவே 2ஆ பிரிஞ்சு போச்சு. அண்ணியா மேல 2 என்கவுண்டர் இருக்கு. ஒரு பக்கம் அந்த ராவும், இன்னொரு பக்கம் அந்த ரெட்டியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமரசிம்மா ரெட்டி 100 டாடா சுமோ, 200 இண்டிகா, 300 சைக்கிளோட அண்ணியாவை தேடிட்டு இருக்காங்க. அண்ணியா அங்க இருக்கிற ரவுடி எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இங்க இருக்கிற பெரிய ரவுடி கிட்ட அண்ணியா அடைக்கலம் தேடி வந்திருக்காரு. யாரு? அந்த ஆசிட் குமார் கிட்டியா? அதுக்கும் மேலையா? அதுக்கும் மேலையா? பில்லா? இவரை பில்லா நினைச்சுக்கிட்டு இந்த இன்டர்போல் போலீஸ் ஆபீசர்ஸ் ஜெயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னையா சொல்ற? நான் என்ன பண்ணணும்? அண்ணியாவுக்கு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடு. ஸ்டார் ஹோட்டல்னா போக்குவரத்துக்கு செட் ஆகாது தம்பி. அண்ணன் தங்குறதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான வீடு இருக்கு. அண்ணியா தங்குறதுக்கு வீடு தான் சேஃப்டி. இந்தா பணம், நல்ல வீட ரெடி பண்ணு. வரட்டா? அண்ணா சொல்லுங்கண்ணே. ஒரு அருமையான பாட்டி சிக்கி இருக்குது. பேசி முடிச்சிருங்கண்ணே. சொந்தமா இல்லப்பா, ஒரு 4 நாள் வாடகை கேக்குறாங்க. கடுப்பேத்தாதீங்கண்ணே. வீட்டை விக்க தானே சொன்னேன். 1 லட்சம் ரூபாய் பணம் தர்றாங்கறாங்க. அப்படியா? ஆந்திராவுல பெத்தாரெட்டின்னு பெரிய ரவுடி. பெரிய ரவுடியாண்ணே? வெட்டுக்குத்தா? அப்படின்னா எப்படியாவது கூட்டிட்டு வாங்கண்ணே. சரி, இல்ல இந்த சரக்கு கரக்கு சிக்கன் இருப்பானுங்க, அது உனக்கு. அவங்க வெஜ் மட்டும் தொடவே கூடாது. அவங்க வெறும் கோழியை மட்டும் வெட்டி சாப்பிடணும். 4 நாள் இல்ல 7 நாள் இருக்க 7 நாள் என்னண்ணே, 1 மந்த் இங்கே இருந்து வெறும் கோழியை மட்டும் தான் வெட்டி சாப்பிடணும். சரியா? நீ ரவுடி கிட்ட மாட்டி இருக்கு உனக்கு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.